நம்ம பாடியில் ஃபுல் ஹேர், ஐப்ரோஸ், ஐலாஷஸ், அண்டர் ஆர்ம்ஸ், பாடியோட ஹேர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா அதுக்கு அலோபேஷியா டோட்டாலிஸ் சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு இந்த ஐப்ரோஸில் ஹேர் போயிடும், ஐலாஷஸில் ஹேர் போயிடும். அலோபேஷியா டோட்டாலிஸ் இஸ் அன் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இது ஃபேமிலியிலும் ரன் ஆகும். ஸோ இதை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அலோபேஷியா டோட்டாலிஸ் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம்தான். அலோபேஷியா ஏரியேட்டா இனிஷியல் ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் ஃபுல் பாடியோட முடி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். மெயின் திங் ஹேர்னா, ஹேர் இஸ் ரிலேட்டட் டு யுவர் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். ஹேர் போயிடுச்சுன்னா பேஷண்ட்ஸ்க்கு நிறைய டிப்ரெஷன், எங்ஸைட்டி, அந்த சோஷியல் ஃபோபியா, வெளியே போக மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. அந்த அலோபேஷியா டோட்டாலிஸ், அலோபேஷியா ஏரியேட்டா இல்லை முடி சம்பந்தம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதோட மெயின் எஃபெக்ட் நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் தான் எஃபெக்ட் பண்ணும். முடி அப்படின்றது ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ஏன்? அதுக்கான காரணம் என்ன? காரணம் பியூட்டி. மேம், ஹேர் லாஸை உண்டாக்கக்கூடிய அலோபேஷியா டோட்டாலிஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன? அலோபேஷியா டோட்டாலிஸ்னால் நான் ஒரு சாதாரண லாங்குவேஜில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஹேர் லாஸ்னால் அதுக்கு அலோபேஷியா சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு ஒரு ரவுண்டாக இங்கே தலையில் ஒரு ரவுண்ட் இருக்கும் ஹேர் லாஸ், அது அலோபேஷியா ஏரியேட்டா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பாடியில் ஃபுல் ஹேர், ஐப்ரோஸ், ஐலாஷஸ், அண்டர் ஆர்ம்ஸ், பாடியோட ஹேர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா அதுக்கு அலோபேஷியா டோட்டாலிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குங்க? பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு இந்த ஐப்ரோஸில் ஹேர் போயிடும், ஐலாஷஸில் ஹேர் போயிடும். சில டைம் இது ஆக்சுவலி ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அலோபேஷியா டோட்டாலிஸ் இஸ் அன் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இது ஃபேமிலியிலும் ரன் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன இருக்கும், பேஷண்ட்ஸ் வருவாங்க, டாக்டர் எங்கள் பாப்பாவுக்கு முடி வரல, இல்லை சில டைம் வருவாங்க உடம்பு இது என்னது அலோபேஷியா ஏரியேட்டா ஸ்டார்ட் ஆகும், ஒரு சின்ன ஹேர் அங்கே போயிடும், அதுக்கப்புறம் ஃபுல் தலைமுடி போயிடும். அதேயோட தென் இட் வில் கோ வித் ஐப்ரோஸும் ஐலாஷஸ், அண்டர் ஆர்ம்ஸில். ஸோ ஃபுல்லாக முடி ஒன்று போயிடுச்சுன்னா அந்த லாஸ்ட்டில் அலோபேஷியா டோட்டாலிஸில் போய் தான் லாஸ்ட் எண்ட் ஆகும். ஸோ இதை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா? அலோபேஷியா டோட்டாலிஸ் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், ஆனால் ஏர்லி டிடெக்ஷன் பண்ணான்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மருந்து கரெக்ட் இது பண்ணான்னா, ஆட்டோ இம்யூன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு, ட்ரைகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு முதல்ல காமிக்கணும். உங்களுக்கு ஒரு சிம்டம் வந்துச்சுன்னா இது அப்படியே வைக்காதீங்க, உடனே டாக்டர்ஸ் கிட்ட போகணும். யூஸ்வலி சின்ன பசங்களுக்கும் நம்ம பார்த்தாங்க நிறைய அலோபேஷியா ஏரியேட்டா வரும், இல்லை ஐப்ரோஸில் இந்த ஹேர் போயிடுச்சுன்னா தயவு செய்து வீட்டில் உட்காந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. டெர்மட்டாலஜிஸ்ட், ட்ரைகாலஜிஸ்ட் கிட்ட போய் கண்டிப்பாக காமிக்கணும், கன்சல்ட் பண்ணணும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னென்ன? அலோபேஷியா டோட்டாலிஸ் ட்ரீட்மெண்ட் நான் சொன்னல, இப்போ அலோபேஷியா ஏரியேட்டா இனிஷியல் ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் ஃபுல் பாடியோட முடி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி முழு உடம்புலையும் இருக்கக்கூடிய முடி போயிடுச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் உடம்புல? ஹேர் இஸ் அ வெஸ்டிஜியல் ஆர்கன். வெஸ்டிஜியல் ஆர்கன்னா நமக்கு ஹேர் நம்ம உடம்புக்காக லைக் ஹார்ட் இருக்குது, லங் இருக்குது, லிவர் இருக்குது, அது இல்லைன்னா நம்ம சர்வைவே பண்ண முடியாது. ஆனால் ஹேர்னா ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன். இது உடம்புல இருந்தால் நல்லது, இல்லைன்னாவும் பரவாயில்ல, உடம்புக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் மெயின் திங் ஹேர்னா, ஹேர் இஸ் ரிலேட்டட் டு யுவர் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் என்னன்னா நமக்கு மென்டல் ஹெல்த் சொல்லுவாங்கல்ல, உங்கள் கான்ஃபிடென்ஸ், உங்களுக்கு அப்பியரன்ஸ், காஸ்மெட்டிக்கலி நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கும். பேஷண்ட்ஸ் ஹேர் போயிடுச்சுன்னா பேஷண்ட்ஸ்க்கு நிறைய டிப்ரெஷன், எங்ஸைட்டி, அந்த சோஷியல் ஃபோபியா, வெளியே போக மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, உடம்புல ஒரே மாதிரி அவங்க சைக்கலாஜிக்கலி அவங்க அந்த சொசைட்டிலேருந்து வெளியே போவாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. ஸோ அந்த அலோபேஷியா டோட்டாலிஸ், அலோபேஷியா ஏரியேட்டா இல்லை முடி சம்பந்தம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதோட மெயின் எஃபெக்ட் நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் தான் எஃபெக்ட் பண்ணும். ஸோ இஃப் யூ ஆர்
இனஃப். நான் பேஷண்ட்ஸ் நிறைய 27 இயர்ஸ் ஆஃப் மை ப்ராக்டிஸ் நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தேன். அவங்களுக்கு அலோபேஷியா ஏரியட்டா இருக்குது, ஈவன் அலோபேஷியா டோட்டாலிஸ் இருக்குது. அதில் 2 டைப் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. 2 டைப் பேஷண்ட்னா ஒரு டைப் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பரவாயில்ல முடியல நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டாக லைஃப் எடுத்து போவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு எஃபெக்டே கிடையாது, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் இன்னொரு டைப் பேஷண்ட்ஸ்னால் ரொம்ப அந்த டிப்ரெஷன், சைக்கலாஜிக்கலி வீக் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை ஒத்துக்க முடியல. நான் எப்படி போவேன் வெளியே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த டைம் முதல்ல எல்லாம் இதுக்கு ஒரு முடிவே இல்லை, ஒரு சொல்யூஷனே இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 2 திங்ஸ் இருக்குது. ஒன் இஸ் வி ஹாவ் தட் சிஸ்டம், விக் மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் லாஸ்ட்டு சின்ன வயசில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும்ல, அதில் உங்கள் முடி எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அது காமிச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி டிட்டோ ஒரு விக். முதல்ல விக் சொன்னா ஒரு அந்த பொம்மை மாதிரி அந்த முடி அப்படியே பறந்து இருக்கும். சில டைம் இட் வில் நாட் பி கம்ஃபர்டபுள், ஒரு சிங்கமாக இருக்கும். இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. இப்போ wig and the hair systems is a separate field itself. $1 million industry இது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அலோபேஷியா டோட்டாலிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்கள் உடம்போட முடி யாரும் பார்க்கறது கிடையாது. மெயினாக பார்ப்பாங்கன்னா ஐப்ரோஸ், உங்கள் ஹேரோட முடி தான் பார்ப்பாங்க. அதுலேயும் ஹேர் நீங்கள் ஒரு நல்ல சிஸ்டம் நல்லா இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெட்டராக இருக்கும். நான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸோடு நான் சொல்கிறேன், ஒரு பொருள் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் யோசிக்கணும், இதுக்கு என்ன ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் சில நிறைய டாக்டர்ஸ் கிட்டே போய் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அலோபேஷியா டோட்டாலிஸ் இருக்குது, ஒரு டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க டயக்னோஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க. யாரும் டாக்டர் உடனே எடுத்துட்டு உங்களுக்கு அலோபேஷியா டோட்டாலிஸ் இருக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பேர் தான். அலோபேஷியா டோட்டாலிஸ் இட் செல்ஃப் டு டெல் த பேஷண்ட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் திங். எல்லா டாக்டர்ஸ் யோசிச்சு தான் பேசுவாங்க. அப்படி சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு அர்த்தம் ஒரு டாக்டர் சொன்னாங்க இது உங்களுக்கு முடி வராது, நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், இவங்க டாக்டருக்கு இல்லை மற்ற டாக்டர் கிட்ட கேட்கலாம், செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அக்செப்ட் இட் தட் ஓகே ஐ ஹாவ் அலோபேஷியா டோட்டாலிஸ். ஸோ நான் ஒரு இந்த சிஸ்டம் போட்டுட்டு இட் வில் பி ஃபைன் அண்ட் யூ கேன் லிவ் அ நார்மல் லைஃப் விதவுட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், விதவுட் எனி அதர் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் சொல்லும் போதுலேயே சொல்லியிருந்தீங்க முடி அப்படின்றது ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறதுன்றது. ஏன் அதுக்கான காரணம் என்ன? காரணம் பியூட்டி. எல்லாருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், எல்லாருக்கும் அழகாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு ஹேர்னா கான்ஃபிடென்ஸ். ஹேர் இப்போது பார்த்தீங்கன்னா பியூட்டியும் எஸ்தெட்டிக் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இட் இஸ் $580 to $600 billion இண்டஸ்ட்ரி. அது சும்மா இல்லை, எல்லாருக்கும் இது வேணும் சொல்லிட்டு தானே அவ்வளோ நல்ல சீரம் செய்வாங்க, க்ரீம்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ பிராண்ட்ஸ் எவ்ரிடே எத்தனை பிராண்ட்ஸ் மார்க்கெட்டில் வருது, டிமாண்ட் இருக்கனால தானே வருது. ஸோ ஹேர் இஸ் 100% கனெக்டட் டு யுவர் வெல்பீங், ஹேர் இஸ் கனெக்டட் டு யுவர் இமோஷன்ஸ், ஹேர் கிவ்ஸ் யூ கான்ஃபிடென்ஸ். உங்கள் இமோஷன்ஸ் டைரக்ட்லி உங்கள் ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் இருக்குது. ஸோ லைக் கார்டிசால், செரட்டோனின், ஆக்சிடோசின், இது எல்லாம் ஹார்மோன்ஸ் உங்கள் இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ஹாப்பியாக இருந்துச்சுன்னு இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிடுச்சுன்னா உங்கள் டைஜஷன் நல்லா இருக்கும், ஸ்லீப் பேட்டர்ன் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யூ கேன் ஹாவ் யூ வில் பி ஜாலி குட் ஃபெலோ. ஆனால் சில டைம் உங்களுக்கு சப்போஸ் இஃப் யூ ஆர் ஃபீலிங் இமோஷனலி நெகட்டிவ், தேர் இஸ் சேஞ்ச், அந்த ஹார்மோன்ஸில் சேஞ்ச் இருக்கும். இமோஷனலி நெகட்டிவ்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், சேட் ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த டைமில் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால உங்களுக்கு இந்த ஹேர் ஃபாலும் இருக்கும், ஹேரோட எஃபெக்டும் இருக்கும். ஸோ இது இமோஷன்ஸ், ஹார்மோன்ஸ் அதோட எஃபெக்ட் தான் ஹேரில் காட்டும்.